வணக்கம் அன்பான நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அன்பு நேயர்களே, நாம் இந்த பிரபஞ்சத்தோட நல்ல ரகசியத்தை நம் வாழ்க்கையோடு இணைச்சி எப்படி பார்ப்பது என்பதற்காக இந்த ஆணி மாத பலனை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதரும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம். அந்த 24 மணி நேரத்துக்குள் பிறந்ததை ஒரு புள்ளியாக எடுத்து அந்த புள்ளியிலிருந்து நாங்கள் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் எப்படி சுழல்கிறது, ஒவ்வொரு மாதமும் எப்படி சுழல்கிறது, அந்த மாதத்தில் ஆத்மகாரகனாகிய சூரிய பகவானை மையமாக வைத்து அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியங்களை, நுட்பமான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு உங்கள் சித்தயோகி பேரம்பளவானாகிய எனக்கு உங்களுடைய தொடர்பு கொள்வதற்கான கீழே அதோடைய தொடர்புக்கான விளக்கம் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான விவரங்களை விளக்கமாக உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப சரியான முறையில் சொல்ல முடியும். உங்களுடைய விருப்பம் சரியான முறையில் நிறைவேறுவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய எண்ணை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரியான விளக்கங்களும் சரியான முயற்சிகளும் நல்ல வழியை பின்பற்றுவதற்கான முறைகளையும் நாங்கள் ஜோதிட ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்ல முடியும். காரணம் என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட 30 வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்க என்னன்னாக்கா படிப்பு சம்மந்தமாக வேலை சம்மந்தமான விஷயங்களை கேட்பீங்க. அதே நேரத்தில் ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா வீடு வாசல் குழந்தைங்க படிக்க வரதை வச்சு கேட்பீங்க. 60 வயசுக்கு மேலே போயிடுச்சிங்கன்னா அவங்க என்னன்னாக்கா இந்த ஆன்மீக ரீதியான விஷயத்தை சொல்லுவீங்க, மருத்துவ ரீதியான விஷயத்தை சொல்லுவீங்க. அதனால் ஜோதிடம், மருத்துவம், ஆன்மீகம் முக்களையும் கலந்த இந்த ரகசிய மனிதனுடைய பிரபஞ்ச ரகசியத்தை ஜோதிடம் மூலமாக கணித்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் தளர்ச்சியும் எப்படி வருகிறது, எதன் மூலமாக வருது, கர்ம வினைப்பயனாக வருகிறதா, இல்லை தன் முயற்சியால் வருகிறதா, இல்லை நம்மை விட எதிரியின் முயற்சி நம்மை தாக்குகிறதா, நாம் பயணிக்கும் பொழுது நம்மை சார்ந்தவங்கள் நமக்கே இடையூறாக இருக்கிறார்களா, இல்லை பிறருடைய இடையூறு நம்மளை அதிகமாக தாக்குகிறதா என்பதை நல்ல விளக்கமாக இந்த ஜென்ம கர்மா, முன்ஜென்ம கர்மா, எதிர்கால கர்மா என்பதை நிர்ணயித்து நாம் ஒருவர் சந்தித்து பேசும்பொழுது மிக அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன். தன்னகத்தே தன்னை ரொம்ப அற்புதமாக அமைத்து கொண்டு வாழுகின்ற ஆற்றல் பெற்ற விருச்சிக ராசி நேயர்களே, உங்களோடு நாங்கள் பழகும்போது பார்த்தால் மிக அற்புதமாக இருக்கும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோடு பழகுவதை பார்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் தயங்கி ஒரு காரியத்தை செய்வீர்கள். ஆனால் அதனால் பல இன்னல்களுக்கு ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாத, என் கடமை தான் எனக்கு முக்கியம்னு செய்கிறது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் தன்னோட மனைவியிடமிருந்து விலகி போய் விடுகிறீர்கள், உங்கள் பார்ட்னர்லேருந்து விலகி போகிறீர்கள். அதை மட்டும் செய்யாதீர்கள். இது வயசுக்கு ஏற்ப நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல் 10 வயசாக இருந்தால் பள்ளிக்கூடம் போகிறதுல பிரச்சனை வரும். அடுத்து 20 வயசாக இருந்தாங்கன்னா இந்த காதல் உங்களோட அனுபவம் சில விஷயங்களை வேறு திசையில் திரும்பி அதனால் வளர்ச்சியில் பிரச்சனை வரும். 20 வயசுலேருந்து 30 வயசாக இருந்தால் நீங்கள் விரும்பியது இல்லாத விரும்பாத ஒன்றை போட்டு உங்களை பிரச்சனைக்கு ஆளாக்கிற சூழ்நிலைகள் வரும். அந்த குடும்பத்திற்காக பாடுபட்டு ஒரு அன்புக்காக பாடுபட்டு அந்த அன்பு கிடைக்காதனால வேதனைப்படுற ஒரு சூழ்நிலை வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரமாக இந்த மிதுனத்தில் இருக்க சூரியன் செய்வார். அவர் 8ஆம் இடத்தில் தானே இருக்கிறார் விருச்சிகத்துக்கு நீங்கள் சொல்லலாம். இந்த செவ்வாய் வீடு 4வது, அது 6ஆம் இடத்துல மேஷத்துலேயும் அந்த செவ்வாயோட வீடு தான். அந்த செவ்வாய் வீட்டுக்கு 3ஆம் இடத்துலையும் இந்த வீட்டுக்கு 8ஆம் இடத்துலையும் இருக்கார். அந்நிய தேசங்கள் போகலாம், புதிய முயற்சிகள் செய்யலாம். உங்களுடைய பழக்க வழக்கங்களை உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு வேறொரு சூழ்நிலைக்கு மாறலாம். அதற்கு இப்பொழுது நல்ல தருணமாக அமைகிறது. இந்த தருணத்தை நீங்கள் சிறப்பாக புரிந்து கொண்டு உங்களுடைய ஆற்றலை நீங்கள் விளக்கமாக தெரிந்து கொள்ள
உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதன் மூலமாக இந்த நவீன ஜாதக முறையை நீங்கள் கையில் எடுத்து அதில் உள்ள இசையை கேட்டு உங்கள் ஆத்ம திருப்தியும் அதில் உள்ள நுட்பங்களை புரிந்து இன்னார் இப்படி தான் இருப்பாங்க, இன்றைக்கி எனக்கு இதுதான் நடக்குது, நான் இது மாதிரி தவப்பயனில் தான் வந்திருக்கேன், இந்த தவப்பயனை நான் எப்படி சமாளிக்கிறதுக்கு இந்த நுட்பம் நல்லா இருக்குது நீங்கள் சொல்கிற அளவுக்கு நாங்கள் அதுக்கு விளக்கம் தருவோம். அதுக்குள்ள கணக்குகளை நீங்களே போடும் அளவிற்கு சொல்லியும் தந்துடுவோம். உங்களுக்கு இசையை அமைச்சு அதன் மூலமாக சாந்தமாக இருப்பதற்கான ஒரு இசையும் கொடுத்துருவோம். இந்த நமசிவாய என்ற பஞ்சாசர மந்திரத்தின் மூலமாக உங்களுடைய நுட்பமான சுவாச பயிற்சி எப்படி இருக்கணுமோ அந்த நுட்பத்திற்கும் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருவோம். நீங்கள் இதன் மூலமாக ஆன்மீகத்தில் செல்லுகின்றதாக இருந்தாலும் சரி, இயற்கைக்குள் செல்ல வேண்டியதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நுட்பமான சயின்ஸும் இயற்கையும் முன்னோர்களுடைய சொல்லும் இப்பொழுது உங்களுக்கு சரியாக எடுத்து செல்வதற்கான காலத்தை அமைத்து தருவதற்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் சூரியனும் அந்த குரு பகவானும் வந்தாலும் கூட இந்த அற்புதமான ஒரு நிலையானது மிக மிக அற்புதமாக இருக்குது. சூரியனும் குருவும் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்ப்பதும், உங்களுக்கு துஷ்ட காரியங்களை செய்கின்ற அந்த ராகுவை கண்ட்ரோலாக பார்ப்பதும் மிக அற்புதமாக இருக்கும். உங்களுடைய கெட்ட இடத்தில்தான் இந்த குரு பகவான் இருக்கார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அந்த குரு பகவான் இருக்கிற இடம் பாழ். உங்களுக்கு நோய் நொடி வராது, பிரச்சனை வராது. எல்லாமே உங்கள் ஜாதக கணிப்பை பொறுத்து வராது என்று திட்டமாக கூறலாம். இருந்தாலும் வரும் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் உங்களுடைய சுகத்துக்கு வேண்டிய பலனை தருகின்ற இடத்துல ராகு இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்தில் சூரியன் போய் உட்கார்ந்துருக்கார், அதோட திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கார். ஆகையினால் உங்களுடைய முதுகு தண்டுவடம், உங்களுடைய இடுப்பு, உங்களுடைய சதை பற்றுக்கு உள்ளே இருக்கிற எலும்பு இருக்குல்ல, அந்த எலும்புக்குள்ளே தொடையில் இருக்கிற எலும்புகள், உங்களுடைய கெண்டைக்கால், இதெல்லாம் உங்களை போட்டு ஒரு உருட்டி எடுக்கும். இது வயதுக்கேற்றவாறு இருக்கும். பிள்ளைங்களாக இருந்தால் ஸ்கூலுக்கு போக முடியல, என்னை தூக்கிட்டு போகணுவாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் நான் ஆட்டோவில் ஏற முடியாதுன்னும். இல்லை இன்னும் கொஞ்சம் காலேஜ் போகிறவங்களாக இருந்தாங்கன்னா சோம்பேறித்தனம் வந்து அதிகப்படியான நேரத்துக்கு முன்னாடி போவோம், இல்லைன்னா பின்னாடி போவோம், இல்லைன்னா போக மாட்டேன்னு தகராறு பண்ணோம். அதே திருமண வயசாக இருந்தேன்னா கட்டி கொடுத்தா திரும்பி வீட்டுக்கு வந்துடும். இது மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் செய்யக்கூடியவன் தான் இந்த 8ல் இருக்கிற அந்த குருவும் சரி, அந்த சூரியனும் சரி. ஆனால் உங்கள் ஜாதகத்தில், நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் எப்படி இருந்ததோ அதை பொறுத்து தான் இதை திட்டவட்டமாக கூற முடியும். அதை இதோடு இணைச்சி பேசும்பொழுது தான் உங்களுக்கு புரியும். உங்களை நீங்கள் புரிய வச்சிட்டோம்னா நீங்கள் பல பேரை புரிய வைப்பீங்க. உங்களுக்கு என்ன சரியான முறையில் சரியான நபர்களை உங்களால் அணுக முடியல. பொருளாதாரம் என்பதை நீங்கள் முக்கியத்துவம் பார்ப்பதனால் சில நேரங்களில் சரியான நபர்கிட்டேருந்து சரியான விஷயங்களை அடைய முடியாத போவதற்கு பொருளாதார சிக்கலில் தான் உங்கள் மனசானது செயல்பட்டு கொண்டிருக்கும். பொருளாதாரம் என்பது நீங்கள் எதையுமே கொண்டு வரலையே, இங்கே இருக்கிறது தானே நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. உங்கள் கைகளில் இருப்பதை நீங்கள் செலவு செய்து பாருங்கள், உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பொருளாதாரம் வரும். இது அந்த பொருளாதாரத்திற்குடைய இந்த குரு பகவான் 2 கூடைய குரு பகவான் போய் 8ல் இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் செலவு பண்ணணும். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொடுங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்கன்னா கஷ்டமாக இருக்குன்னுவீங்க. என்னங்க அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பேசுகிறாங்க. ஆனால் அதற்கு காரணம் என்றால் நீ கஷ்டப்பட்டுவது இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பார், உன்னுடைய பயன் எப்படி இருக்குன்னு. எப்பெல்லாம் இந்த கிரக நிலையை திரும்பி போட்டு பாருங்கள், உங்களுக்கு அற்புதமான விஷயத்தை தரும். ஏன்னா இந்த சேனல்லேருந்து நாங்கள் உங்களுக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்லுவது நீண்ட கால அனுபவமும் பல தலைமுறையாக அனுபவித்த உண்மையும் இப்போ நவீன காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிற உண்மையும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அரசு மருத்துவமனைக்கு சென்றால் ஒரு காலத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்கே போகணும் இங்கே போகணுன்னுவாங்க. இப்போ இப்போ எங்கே போனாலும் சரி அதற்கான சில நுட்பமான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதற்கான ஒரு தொகையையும் அவங்களே போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அரசு பார்த்துக்கணும் பொதுவாக சொல்லிவிடுவோம். ஆனால் அரசு எப்படி பார்த்துக்குதுன்றத சூழ்நிலையை இப்போ இருக்க சூழ்நிலை இந்த கலாச்சாரம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆகையினால் உடல் அளவிலையும் மனதளவிலையும் நீங்கள் உங்களை நெறிப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் உங்களை உணர வேண்டும். உங்களுடைய அறிவின் பூர்வமாக இந்த மாதத்தை சிறப்பாக எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.
உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்.